கர்த்தருடைய பரிசுத்த நல் நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த வருடத்தின் முதல் தெய்வீக ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இயேசுவின் திருநாமத்தினாலே நான் மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் பாராட்டின எல்லா தயவுகளுக்காக பரலோக தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். விசேஷ விதமாக இந்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் யாராவது வருத்தத்தோடு பாரத்தோடு கஷ்டத்தோடு வந்திருப்பார்களே, ஆனால் தேவன் தாமே அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தவும் தேறுதல் படுத்தவும் நாம் திருச்சபையாய் ஜெபித்துக் கொள்வோம். இந்த 2026 வருஷத்தின் இந்த துவக்க வேளையில் தேவ சமூகத்தில் அமர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தின் முதல் தெய்வீக ஆராதனை என்ன செய்திப்பா நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, என் ஜெபம் நான் ஒரு முறை போய் ஜெபம் பண்ணுறேன், திருப்தி இல்லை. 2வது முறை ஜெபம் பண்ணுறேன், திருப்தி இல்லை. 3வது முறை ஜெபம் பண்ணுறேன், ஒரு திருப்தியுமே இல்லை. எனக்கு மனசில் ஒரு கேள்வி எழும்பிடுச்சு, என் ஜெபம் சரியானது தானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழும்பியதுங்க. ஸோ நான் கொஞ்சம் ஆண்டுடைய சமூகத்தில் மீண்டுமாக, ஆண்டவரே என் ஜெபம் சரியான ஜெபம் தானா அப்படின்னு சொல்லி நான் வேதாகமத்தோடு ஒப்பிட்டு நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் அது நன்மையும் கிருபையுமானதா இருக்கிறதா என்பதை ஆலோசிக்க ஆரம்பித்தேன். என்ன என்னுடைய ஜெபம் அப்படின்னா, ஆண்டவரே இந்த வருஷம் சிந்திக்க வேண்டியதா இருக்குதுங்க. என்ன அப்படி ஜெபத்தை சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு ஒருவேளை உங்களுடைய உள்ளங்களில் கேள்விகள் எழும்போம் அப்படின்னா, இந்த 2026 வருஷம் துவங்கும் போது எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ஜெபிச்சிருப்போம் என்பதை நான் ஒரு கணம் யோசித்து பார்க்குறேன். ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தை ஆசீர்வதிங்க. இந்த 2026 வருஷத்தில் என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் திருச்சபை ஆசீர்வாதமாக இருக்கணும், என் உறவினர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லோருமே ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் எல்லோருடைய வாயிலும் இருந்து பிறந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நானும் அப்படி தாங்க ஜெபம் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா உன் ஜெபம் சரியானது இல்லைப்பா அப்படின்னார். ஏன் ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜெபிக்க கூடாதா, மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜெபிக்க கூடாதா அப்படின்னா, ஜெபிக்கணும், அதுதான் உன் கடமை. ஆனால் நீ கொஞ்சம் உன் ஜெபத்தை ஆராய்ந்து பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஜெபத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க உதவி செஞ்சாருங்க. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், பைபிள்ல கருத்தாய் ஜெபம் பண்ண ஒரு மனிதன் இருந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மனிதன் யாருன்னு. யாருங்க? எலியா. யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசிக்கலாங்களா? வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யாக்கோபு 5:17, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இப்ப இந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். என் உள்ளத்துக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பியது, எலியா மழை பெய்யக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணார். அதே போல இங்க வேத வசனம் சொல்லுது மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி. இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வேதாகமம் போடுது, எலியா எப்படி ஜெபிச்சாருங்களா? கருத்தாய். அப்ப என் உள்ளத்துக்குள்ளாக எழும்பின கேள்வி என்ன அப்படின்னா, எலியா ஆமால்ல ஆண்டவரே மழையை கொடுக்காதீங்கன்னு ஜெபம் பண்ணிருக்கலாம். ஒருவேளை மழையை கொடுக்கணும் ஜெபம் பண்ணும்போது மழையை கட்டளிடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா வேதம் ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக பதிவு செய்கிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் எப்படி ஜெபம் பண்ணாருங்களா?
கருத்தாய் ஜெபம் பண்ணினார். சில நேரம் பிள்ளைகள் பேசும்போது பெற்றோர்களும் பெரியோர்களும் சொல்வது உண்டு, இந்த பிள்ளை எவ்வளோ கருத்தா பேசுது இல்லை சொல்லுவோம் இல்லைங்களா? எதை பார்த்துங்க சொல்லுவோம் அந்த வார்த்தையை? கருத்தாய் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம சொல்லுவோம்? என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி எழும்புச்சு. 2026 வருஷத்துல என் ஜெபம் எப்படி இருக்கணும்னு நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இங்க ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கருத்தான ஜெபமாய் இருந்தது. அப்ப கருத்தாய் ஜெபிப்பது எப்படி என்ற காரியம் தான் என் உள்ளத்துக்குள்ள கேள்வி எழும்புச்சு. அந்த கருத்தான ஜெபத்தை செய்த எலியாவை குறித்து நான் தேடி படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியுது. அந்த கருத்தான ஜெபம், ஏன் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார், அந்த கருத்து எப்படி வந்துச்சு? வாங்க வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் வசனம் 10 நான் வாசிக்கிறேன். எதுக்காக எலியா மழை கொடுக்காதீங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணார்னு பாருங்களேன். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். வார்த்தையை பவனிங்க. உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். யாருங்க பிராணனை வாங்கிறது தேடுறது? யாரு? வசனம் என்ன சொல்லுது? இங்க வருது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். அடுத்த வார்த்தை கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். யார் உடன்படிக்கையை தள்ளினது? இஸ்ரவேல் தள்ளிட்டாங்க. அடுத்த வார்த்தையை கவனிங்க. உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். யார் கொன்று போட்டது? யாரு? வார்த்தையை கவனிங்க. கொன்று போட்டார்கள். யார் அந்த கொன்று போட்டது? எசபேல் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா எசபேலோடு யாரும் சேர்ந்துகிட்டது? இஸ்ரவேலர்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதான் வார்த்தையை கவனமா கவனிக்கணும். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். எலியா ஏன் கருத்துள்ள ஜெபம் பண்ணாரு? கருத்தான ஜெபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க இஸ்ரவேலருடைய சூழ்நிலையை பார்க்கிறாரு. இஸ்ரவேலுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு பாகாலை தொழுது கொண்டும் பாகாலை வணங்கி கொண்டும் பாகாலுடைய வழிபாட்டுக்குள்ளாக இந்த ஜனங்கள் இருக்கிறத யார் பார்க்கிறது? எலியா பார்க்கிறார். எலியா பார்க்கிறார். எலியா இதை பார்த்த மாத்திரத்துல எலியாவுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த ஜனங்களுக்காக இந்த தேவன் செய்த அற்புதங்கள் எவ்வளவு, இந்த ஜனங்களுக்காக தேவன் செய்த அற்புதங்கள் எவ்வளவு. ஆனா இந்த ஜனம் தேவனை தள்ளிவிட்டு பாகாலை வணங்கி கொண்டிருக்கிறதே என்ற பாரம் இந்த எலியாவினுடைய உள்ளத்துல பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த பாரம் எலியாவை அப்படியே வச்சு விடல, அப்படியே வைத்து விடவில்லை. என்ன செய்துச்சு அந்த பாரம் அப்படின்னா, இந்த எலியா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நாள்தோறும் இதயத்தில் பாதிக்கப்படுறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நாள்தோறும் கண்ணீர் வடிக்கிறார். என் தெய்வத்தை தள்ளி பாகாலை வணங்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஜனங்களுக்குள்ளாக வந்துவிட்டதே அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் இருதயத்தில் குமரல் அடைந்த அந்த குமரல் எலியாவை அப்படியே வைத்து விடவில்லை. என்ன செய்தது என்பதுதான் 1 ராஜாக்கள் 17:1. அந்த வைராக்கியம் என்ன செய்திருக்குதுன்னு பாருங்களேன். வசனம் 17:1 நம்ம வாசிப்போம். என்ன செய்திருக்குது வாசிக்கிறோம் பாருங்களேன். கிளையத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். முதல் கேள்வி, மழை பெய்யக்கூடாது என்பது எலியாவின் திட்டமா தேவனின் திட்டமா? மழை பெய்யக்கூடாது என்பது எலியாவின் திட்டமா தேவனின் திட்டமா? இங்க வசனத்தை வாசிக்கிறோம். கருத்தாய் ஜெபம் பண்ணினான்னு சொல்லி வாசிக்கிறோமே. எலியா அவர் மனசுக்கு தோன்றதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டாரா, இல்ல யாருடைய மனதையாவது புரிஞ்சுக்கிட்டு அவர் ஜெபம் பண்ணாரான்னு கேட்கிறேன் நான். எலியா தானா போயிட்டு அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகி அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி நிக்கலங்க. அவரை உந்தி தள்ளினது யார் அப்படின்னா தேவன். எலியாவே
பாரு என் ஜனம் எப்படி மாறிடுச்சு பாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, என் வேதனை என் ஜனம் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனஸ்தாபப்பட்ட அந்த மனஸ்தாபத்தை யார் பார்க்கிறது அப்படின்னா எலியா பார்க்கிறாரு. இப்ப ஆண்டவருடைய மனசு எலியாவுக்கு புரிஞ்சிருச்சு. உதாரணம் சொல்றேன் பாருங்க. சோதம் குமார பட்டினத்தை முடிவுக்கு கொண்டு வரணும். ஆண்டவர் சோதம் குமார பட்டினத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி யாரை போய் சந்திச்சாரு? ஆபிரகாமை போய் சந்திச்சாரு. ஏன் சந்திச்சாரு? ஆண்டவருடைய உள்ளம் யாருக்கு தெரியும்? ஆபிரகாமுக்கு தெரியும். இங்க எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்படின்னா அந்த கருத்து என்னவென்றால் ஆண்டவருடைய மனதை புரிந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் அந்த கருத்து. அப்ப மழை பெய்யக்கூடாது என்பது எலியாவினுடைய ஆசை அல்ல. அது யாருடைய விருப்பம் அப்படின்னா பரலோக தேவனாகிய கர்த்தருடைய விருப்பம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் மழையை பெய்யாதபடிக்கு இந்த எலியாவின் உள்ளத்தில் ஏவுதலை கொடுத்து, என் மனசுல ஒரு பாரம் இருக்குதுப்பா, என் மனசை புரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை செய்ய ஆள் இல்லை, இப்ப என் மனசை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி எலியா தேவனுடைய மனதை புரிந்து கொண்டபடியினாலே, எலியா தேவனுடைய மனதை அறிந்து கொண்டபடியினால இப்போ ஒரு ஜெபம் வருது. எந்த ஜெபம் வருது? ஆண்டவரே நீங்க மழையை கொடுக்காதீங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, எலியாவின் ஜெபம் அவருடைய மன விருப்பம் அல்ல. அந்த விருப்பம் யாருடையது அப்படின்னா தேவனுடையது. அப்ப எலியா ஜெபம் செய்தது அவருக்கு நன்மையாய் தோன்றுகிற எந்த காரியத்தையும் ஜெபத்தில் அவர் செய்யல. மாறா என்ன செய்யறாருன்னா தேவனுடைய மனதை புரிந்துகிட்டு ஜெபிக்கிற ஜெபம் தான் எலியாவின் ஜெபமா இருந்துச்சு. ஆண்டவருடைய மனதும் எலியாவின் மனதும் ஒன்றிணைந்தது. எப்போ ஒன்றிணைந்தது அப்படின்னா இந்த இஸ்ரவேலின் பிள்ளைகள் எல்லோரும் தேவனை தள்ளி பாகாலை பின்தொடர்ந்த போது ஆண்டவருடைய உள்ளம் எப்படி வாதிக்கப்பட்டு கஷ்டத்திலும் பாரத்திலும் நிறைந்ததோ அதே உள்ளம் இங்கு எலியாவிடத்திலும் காணப்பட்டுச்சு. இத்தனை ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, ஆண்டவரை தேடாம பாகாலை தேடுகிறார்களே என்று சொல்லி தேவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது போல எலியாவின் உள்ளமும் பாதிக்கப்பட்டது. இரண்டு மனங்களும் இணைந்து ஒரு ஜெபம் பிறக்கிறது. மழை பெய்யாத பண்ணுக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி. நீங்க யோசித்து பாருங்க, 2025 வருஷத்துல எத்தனையோ ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்குங்க. அந்த ஜெபங்கள் எல்லாம் எனக்கு நலமாய் தோன்றுகிற ஜெபத்தை நான் செய்தனா இல்ல ஜெபம் எல்லாம் ஆண்டவருடைய மனதை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபத்தை நான் செய்திருக்கிறேனா? ரெண்டாவது உதாரணத்தை சொல்லட்டுங்களா? அன்னாளுக்கு நீண்ட வருஷம் குழந்தை இல்லை. வசனத்தை வாசிக்கிறோம், கர்ப்பத்தை யார் அடைச்சது? கர்த்தரோ அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தார். ஏன் அடைச்சாரு? பிரச்சனை என்ன அப்படின்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் யார் சரியில்லை? பாஸ்டர் சரியில்லை. யார் அந்த ரெண்டு பாஸ்டர்? ஏலியா, ஏலியினுடைய இரண்டு பிள்ளைகள் ஒப்னி பினகாஸ். இந்த ரெண்டு பாஸ்டர் சரியில்லை. இப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா பாஸ்டரை மாத்தணும். இப்ப பாஸ்டரை மாத்தணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு வேற ஒரு பாஸ்டர் தேவைப்படுறார். இப்ப அந்த பாஸ்டர் தேர்ந்தெடுப்பதற்காக அன்னாளை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த திட்டத்தை யாரால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அன்னாளால புரிஞ்சுக்க முடியல. வருஷம் ஆலயத்துக்கு வருவாங்க, வருஷம் ஜெபம் பண்ணுவாங்க, வருஷம் அழுதுகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படியாய் வருடம் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு வருஷம் அப்படியே ஆலயத்தில் பலி செலுத்தும்படி வந்திருக்கிறாங்க. இப்ப வந்த அம்மாவுக்கும் வருடம் நடக்கிறது போலவே இந்த வருஷமும் என்ன நடக்குது? பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடக்கும்போது இந்த அம்மா ஆலயத்தில் பாரம் தாங்க முடியாம போறாங்க. அங்க ஆலயத்தில் நடக்கிற சில சம்பவங்களை பார்க்கறாங்க. அந்த ஏலியினுடைய இரண்டு பிள்ளைகள் ஆலயத்தை சரியாக நடத்தாமல், அந்த ஏலியினுடைய இரண்டு பிள்ளைகள் அந்த ஆலயத்திற்கு சரியான காரியங்களை செய்யாம அவங்க துன்மார்க்கமான காரியத்தில் நடப்பதை யார் பார்க்கிறது? அன்னாள் பார்க்கறாங்க. எந்த வருஷமும் ஜெபிக்காத ஜெபம் இந்த வருஷம் பிறக்குது. இப்ப அதே துன்பம், அதே கஷ்டம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனாங்க, முழங்கால் படிட்டு என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தீரானால். எங்கெங்க புரிஞ்சிச்சு ஆண் பிள்ளைன்னு? எப்படிங்க புரிஞ்சிச்சு ஆண் பிள்ளைன்னு? சபையில பார்க்கறாங்க, யார் சரியில்லை? பாஸ்டர் சரியில்லை. அப்போதான் புரிய வருது, ஓ ஏன் ஆண்டவர் எனக்கு தடை பண்ணி வச்சிருந்தார்னா அவருடைய திட்டம் எனக்கு இன்னும் புரியல, அவருடைய நோக்கம் இன்னும் எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. ஒரு ஆண் பிள்ளையை தந்தீரானாலும் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரா?
இதாங்க கருத்தான ஜெபம். எலியா மழை பெய்யாதபடி ஜெபம் பண்ணினார் அப்படின்னா ஏதோ அவருடைய உள்ளத்திலிருந்து ஜெபித்த ஜெபம் இல்லைங்க. அங்கு தேவனாகிய கர்த்தருடைய உள்ளத்தை புரிந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் எலியாவின் ஜெபமாய் இருந்தது. அன்பானவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க, 2025 வருஷத்துல எத்தனை முறை ஆண்டவருடைய உள்ளத்தை புரிந்து ஜெபிக்கிற ஜெபம் நம்ம இடத்துல இருந்துச்சு. பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் சந்திக்கிறாரு. கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை வந்திருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கிறது, எத்தனையோ சூழ்நிலைகள் கை கொள்ள முடியாமல் போயிருக்கிறது, எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் போயிருக்கிறது. அதற்கு பின்னாக எல்லாம் சிந்திச்சு பாருங்க. எங்கேயோ தேவ சித்தம் நிறைவேற வேண்டிய இடத்துல நீங்கள் நானும் தவறி விழுந்திருப்போம். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் கேட்டாரு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிறக்கிறதா என்பதை சிந்திச்சு பாருங்க. ஒரு மீதமானவருடைய வாழ்க்கையில ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன ஜெபங்க ஜெபிக்கணும் இந்த காலத்துல? ஆண்டவருடைய மனசை புரிஞ்சு ஜெபிக்கிற ஜெபத்தை ஜெபிக்கணுமா, இல்ல மற்றவர்கள் ஜெபிக்கிறது போலவே ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவனை ஆசீர்வதிங்க, இவனை ஆசீர்வதிங்க, வெறும் ஆசீர்வாதம் தான் இந்த வருடத்தின் ஜெபமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? நமக்கு வாக்குத்தத்தம் எப்பவே கொடுக்கப்பட்டாயிட்டு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு, உங்களை என்னை ஆசீர்வதிக்காம இந்த தெய்வம் வேற யாரையும் ஆசீர்வதிக்க போவது இல்லை. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா என்ன தெரியுங்களா செய்யணும்? ஆண்டவருடைய உள்ளத்தை புரிஞ்சு நடக்கணுங்க. எலியா மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணாருன்னா ஆண்டவருடைய விருப்பம் மழை பெய்யக்கூடாது. ஏன்? பிள்ளைகள் எல்லாம் தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப பிள்ளைகளை மீண்டுமாக தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதை தேவன் அனுமதித்தாதான் அவங்க திரும்புவான். அப்படின்னா அதை தேவன் அனுமதிக்க சித்தமா இருந்தாரு. ஆனா ஆண்டவர் மனசை புரிஞ்சுக்கிட்டதை செயல்படுத்துவதற்கு ஆள் இல்ல. இப்பதான் எலியாவை கண்கள் பார்க்கிறது. எலியா தேவனுடைய மனசை புரிஞ்சுக்கிறாரு. இப்ப போய் ஜெபம் பண்றாரு, கருத்தாய் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, மழை பெய்யவே பண்ணாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. எத்தனை வருஷம் மழை இல்லை? 3.5 வருஷம் மழை இல்லை. கொடும் பஞ்சம் நிறைந்ததுங்க. கடும் பஞ்சத்துல மக்கள் எல்லாம் பாடி வதங்கி கொண்டிருந்தாங்க. இப்ப பஞ்சம் வர வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். பஞ்சம் வர வேண்டும் என்பது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். இப்ப அந்த சித்தத்தை யார் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா எலியா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் கருத்துள்ள ஜெபத்தை பண்ணார். நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் ஜெபிக்கிறோமா? புரியுற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறேங்க. ஒரு செப்பல் உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க போறீங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு போவீங்க? சந்தோஷங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்க கொடுக்க போறீங்க உங்க பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு, எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு போறீங்க? சந்தோஷங்க. ஒரு முக்கியமான காரியத்தை, ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் நீங்க செய்யணும், எல்லாத்திலையும் தேவ சித்தத்தை அறிந்துதான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? சில நேரங்களில் தேவ சித்தத்தை அறியாம போய் செயல்பட்டுட்டு பிரச்சனைகள் வரும்போது பழி யார்கிட்ட கொண்டு வருவோம்? தேவன்கிட்ட கொண்டு வரும். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனையில் இப்போ சிக்கிக்கொண்டு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் யார்கிட்ட வந்து நிற்போம்? ஆனாலும் ஆண்டவர் கைவிடுவது கிடையாது. சில நேரங்களில் ஆண்டவர் அனுமதித்து பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வது உண்டு. ஆனால் சிந்திச்சு பாருங்க, 2025 வருஷம் முழுவதும் நீங்கள் நானும் ஜெபித்த ஜெபம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்றார் போல தான் ஜெபித்திருக்கிறோமா? ஒருவேளை இந்த 2026 வருஷத்துல அந்த ஜெபம் தொடருதுன்னா நம்முடைய நிலை என்னங்க? நம்ம நிலை என்ன? அதனால தான் ஆண்டவர் நிறுத்தி அங்கே ஒரு கேள்வி வைக்கிறாரு. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான்னு சொல்லி, அந்த கருத்தான ஜெபம் ஆண்டவருடைய மனதை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறாருன்னு அங்க புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் இந்த 2026 வருஷத்துல நம் அனைவருக்கும் தேவைப்படுதுங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் வாழ்வது தேவனுடைய விருப்பமே இல்லை. மீதமான திருச்சபைக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். மீதமான திருச்சபைக்கென்று ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருக்கிறார்னா, நோக்கம் புரியணும்னா கருத்தான ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டியதா இருக்கிறது. எலியா அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த ஜெபத்தை எலியாவால் செய்ய முடிந்தது. கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது, ஆண்டவர் கடைசி காலத்துல முத்திரை யார் நெத்தியில போடுவார் தெரியுங்களா? யார் நெத்தியிலங்க? பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றியிலே முத்திரை போடு. அந்த பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த ஜெபம் என்ன ஜெபம் தெரியுங்களா?
ஆண்டவருடைய மனசை புரிந்து கொண்டு, ஆண்டவரே இவ்வளவு மக்கள் இப்படி எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்களே, இவங்களுக்கு சத்தியத்தை கொண்டு போறது எப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய மனதை புரிந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் பெருமூச்சு விட்டு அழுகிற ஜெபம். இதைதான் ஆவியானவர் செஞ்சார். ரோமர் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக, ஏன் தெரியுங்களா அவர் வேண்டுதல் செய்யறாரு? யாருக்கு ஜெபம் பண்ண தெரியல, வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் நமக்காக ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிறக்கிற ஜெபம் ஆண்டவருடைய மனதை புரிந்து ஜெபிக்கிற ஜெபமா இருக்குதா? ஆண்டவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் ஜெபம் பண்றோமா? ஆண்டவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கிறோமா? ஆண்டவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்துகிறோமா? ஆண்டவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா காரியங்களிலும் நாம் செயல்படுகிறோமா என்பதை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அன்பானவர்களே, இந்த 2026 வருஷத்துல தேவ மனதை புரிந்து நீங்கள் நானும் ஜெபத்தை கருத்தாய் செய்வோமானால் இந்த 2026 வருஷம் முழுவதும் தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். அந்த கருத்தான ஜெபத்தை நீங்கள் நானும் வாழ்க்கையில கொண்டு வருவோமானால் நிச்சயமாக பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுடைய நெற்றியிலும் என்னுடைய நெற்றியிலும் முத்திரையை போடுவார். கடைசியா பின்மாரிக்காக நம்ம ஜெபித்தது எப்போதுங்க? பின்மாரிக்காக. ஆண்டவரே பின்மாரியின் மழையை கொடுங்க. எலியா ஒரு ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்ணார் பார்க்கலாங்களா? வாங்க, 1 ராஜாக்கள் புத்தகம். எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. பார்த்து முடிக்க போறேன் நான். எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 18வது அதிகாரம். 18வது அதிகாரத்தில் வசனம் 40 நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனியுங்க. எலியா எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றான். மழை வந்துச்சாங்க? மழை வந்துச்சா? மழை வரல. எது கேக்குதா? எப்படி கேட்டுச்சு? எப்படிங்க கேட்டுச்சு? ஆண்டவருடைய மனதை புரிந்தவர்களால் மாத்திரம்தான் என்ன நடக்க போகுது என்பதை கேட்க முடியும். கீழே வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றான். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, தன் முகம் எங்க படிச்சீங்களா? முழங்காலில் பட குனிஞ்சி என்ன செய்திருக்கிறாரு? தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டிக் கொண்டு போய்விடு என்று சொல் என்றான். எலியா எத்தனை முறை ஜெபம் பண்ணாருங்க? 7 முறை. ஏன் 7 முறை தெரியுங்களா? ஏன் 7 முறை? நாகம்மான் எத்தனை முறை முழுகி எழுந்திருச்சாரு? எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான சத்தியம் உள்ள இருக்குதுங்க. 7ஆம் நாள் திருச்சபையில் 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆசரிக்கிற பிள்ளைகள் எதுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்குது இந்த காலத்தில் அப்படின்னா, ஆண்டவரே மழையை தாரும் என்று எந்த மழைக்காக ஜெபம் பண்ணுமா? பின்மாரியின் மழைக்காக. இன்னைக்கு நம்ம ஜெபங்கள்லாம் எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் பின்மாரியின் ஆவியை கொடுத்து இந்த ஊழியத்தை முடிப்பதற்காக வைராக்கியத்தின் மீது தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறாரு. இந்த காலங்களில் ஆண்டவர் மனசை புரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கிற ஜெபம், இதை ஆசீர்வதிங்க, அதை ஆசீர்வதிங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க நான் கேட்பாங்க. எதை கொடுக்க சொல்லி கேட்கணும்? ஆவியானவரை கொடுக்க சொல்லி ஜெபிக்கணுங்க. இங்க தான் நம்ம வாசிக்கிறோம். ஏன் எலியா கருத்துள்ள ஜெபத்தை செய்ய முடிஞ்சதுன்னா ஆண்டவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. 2025ஆம் வருஷத்துல எனக்கு பின்மாரியின் ஆவியை கொடுங்கப்பா, எனக்கு பின்மாரியின் ஆவியை கொடுங்கன்னு சொல்லி ஒரு உள்ளம் ஜெபித்திருக்கோம் அப்படின்னா அது தேவ மனதை புரிந்து கொண்டு ஜெபித்த ஜெபம். ஒருவேளை இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில வரலன்னு வச்சுங்களேன், நீங்கள் நானும் யார் மனசை புரிஞ்சுக்கவே இல்லை. அப்ப சிந்திச்சு பாருங்க. இந்த 2026ஆம் வருஷத்துல அப்படி இருக்கணும் தேவ சித்தம் கிடையாது. கருத்துள்ள ஜெபத்தை நீங்கள் நானும் செய்ய வேண்டும் என்பதே கர்த்தருடைய பிரியம். அந்த கருத்துள்ள ஜெபத்தை செய்வோம். பின்மாரியின் அனுபவத்தை கேட்போம். தேவனுக்காக பிரகாசிக்கிற விளக்காய் எழும்புவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.